சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு தனி சகாப்தம். அவர் எழுதிய வரிகள் இன்றும் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒலிக்கின்றன. ஆனால் ஒரு கவிஞனாக அவர் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டாரோ அவ்வளவு பெரிய சவால்களை அவர் நிஜ வாழ்க்கையில் எதிர்கொண்டார். குறிப்பாக அவர் சந்தித்த நிதி நெருக்கடிகளும் அதன் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அவருடன் நடத்திய போராட்டங்களும் ஒரு சினிமா கதையை விட சுவாரஸ்யமானவை. இன்று நாம் அந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னராக இருந்தார். ஒரு பாட்டுக்கு இவ்வளவு என்று அவர் வாங்கிய சம்பவம் பலரையும் வியக்க வைத்தது. ஆனால் அவர் ஈட்டிய பணத்தை விட அவர் வாரி வழங்கிய பணமும் அவர் தயாரித்த படங்களுக்காக செலவிட்ட தொகையும் மிக அதிகம். இதுவே வருமான வரித்துறையின் கவனத்தை அவர் பக்கம் திருப்பியது. அந்த காலத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கவிஞரின் வீடு அல்லது அலுவலகம் என்பது ஒரு சவாலான இடம். ஏனென்றால் கவிஞர் ஒரு பெரிய மனிதர். அவர் ஒவ்வொரு முறையும் வரிக்கணக்கை தாக்கல் செய்யும் போதும் அதில் பல முரண்பாடுகள் இருந்தன. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்ததை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய கவிஞருக்கு ஏன் இவ்வளவு கடன் என்பதுதான் அதிகாரிகளின் முதல் கேள்வியாக இருந்தது. ஒருமுறை வருமான வரித்துறை அதிகாரிகள் கவிஞரை நேரடியாக சந்தித்தனர். அவரது சொத்துக்கள், கடன்கள் மற்றும் அவர் வாங்கிய சம்பளம் ஆகியவற்றை பட்டியலிட்டனர். அதிகாரிகள் அவரிடம், நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் வரி சரியாக கட்டவில்லையே என்று கேட்டபோது கவிஞர் சொன்ன பதில் மிக முக்கியமானது. அவர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், எனக்கு தெரிந்ததெல்லாம் எழுதுவது மட்டும்தான், வாழ்வின் கணக்குகள் எனக்கு தெரியாது என்று யதார்த்தமான ஒரு பதிலை கொடுத்தார். கண்ணதாசனின் இந்த சம்பவம் வெறும் ஒரு வரித்துறை சிக்கல் மட்டுமல்ல, இது தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய கலைஞர்கள் பலருக்கும் நேர்ந்த ஒன்று. சிவாஜி கணேசன் முதல் கவிஞர் கண்ணதாசன் வரை பல ஜாம்பவான்கள் இது போன்ற நிதி நெருக்கடிகளில் சிக்கியிருந்தனர். கடைசி காலத்தில் கடன்களிலிருந்து மீள முடியாமல் தவித்ததற்கு அவர் செய்த சில தவறான முதலீடுகளும் சினிமா தயாரிப்பில் அவர் காட்டிய அக்கறையின்மையும் முக்கிய காரணமாக இருந்தது. ஒரு கலைஞன் எப்படி தன் கலையை நேசிக்கிறானோ அதே அளவு தன் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை கவிஞரின் வாழ்க்கை நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது. கண்ணதாசன் இழந்தது சொத்துக்களை மட்டுமே, ஆனால் அவர் ஈட்டிய புகழ் என்றும் அழியாதது. வருமான வரித்துறை நோட்டீஸ்கள் முதல் பல சிக்கல்களை சந்தித்த பிறகும் அவர் மீண்டும் எழுந்து நின்று கவிதைகளை வழங்கினார். இதுதான் அவருடைய மன உறுதி. பணத்தை சேமிப்பதில் அவர் தோற்று போயிருக்கலாம், ஆனால் மக்களின் இதயங்களை வென்றவர் இவர்தான். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான், திறமை மட்டும் போதாது, அந்த திறமையால் வரும் வளங்களும் சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.